ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் ஸ்டாக் மார்க். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸஸ் கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு வர்த்தகம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட ருப்பியை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ சைட்லேருந்து. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கண்ட்ரியை வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ இதை வந்து யுக்ரைனும் ரஷ்யாவும் வார் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து பார்த்து வந்து ருப்பிலேயே பண்ணிக்கிறதா ஒப்புதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் நோ அது அப்படியே போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். 2022 ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருப்பியோட மதிப்பை வந்து வேர்ல்டு லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யுஏஇலேருந்தோ இல்லை சவுதி அரேபியாவிலேருந்தோ அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆயில் வாங்குகிறோமோ, ஆயில் தான் நம்மளோட க்ரூட் ஆயில் தான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஸோ அதோட ட்ரேட் டீலை வந்து நம்ம ருப்பியில் பண்ணிக்கலாம். ஏன்னா டாலர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. டாலரோட ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால டாலரோட பணம் வர்த்தகம் ஒரு டிரான்சாக்ஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுக்காக இது ருப்பியில். ஸோ இது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய கண்ட்ரீஸ் வந்து பின்னாடி 1 by 1 இருக்காங்கன்னு சொல்லலாம். தஜகிஸ்தானாக இருக்கட்டும், கியூபாவாக இருக்கட்டும், சூடானாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ருப்பிலேயே வர்த்தகம் பண்ண தொடங்குகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் இன்னொரு நியூஸும் சொல்லலாம். ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஷிப்பு வந்து பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் வந்து மூவ் பண்ணலாம் மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த ருப்பியை பார்க்கலாம். ஆர்பிஐயும் வெஸ்ட்ரோன்ற இந்த பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்கன்னா இந்தியாவோட ருப்பி வெஸ்ட்ரோன்ற ஒரு அமைப்பு கிட்ட போகும். அந்த அமைப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஆயிலும் அந்த ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம டாலர்ஸில் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையராக பே பண்ண வேண்டியது. இதனால நிறைய விஷயம் எக்ஸ்பர்ட்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்தியாவோட ருப்பி மதிப்பு வந்து எழுந்துட்டுருக்குன்னு நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்குன்றது தான் உண்மை. கம்பேர் டு மற்ற கரன்சிஸ் கம்பேர் பண்ணும்போது டாலரை தவிர்த்து மற்ற கம்பேரிஸாக பண்ணும்போது இந்த நல்ல ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கரன்சியாக என்ன கரன்சி இருக்குதுன்னு பார்க்கும்போது அது இந்தியாவோட ருப்பியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாருமே நெக்ஸ்ட்டு ஒரு கரன்சிக்கு சேஞ்ச் ஆகுறாங்க ஆல்டர்னேட்டாக. இது நிறைய என்ன விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ருப்பியில் டேரெக்டாக கொடுக்க போகும்போது நம்ம அன்னெசரியான நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட சின்ன ஒரு காஸ்ட் இருக்கும். அதில் 15 காசு மில்லியன் கணக்கில் வந்து நம்ம வர்த்தகம் பண்ணும்போது அந்த 15 பைசே அப்படின்றதுமே அதோட கேப் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இப்படி பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயமாகவும் ருப்பியை வந்து நிறைய கண்ட்ரியை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுலையும் ரொம்ப சொல்லுவோம். இப்போ ரஷ்யாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம ருப்பியை கொடுத்து தான் நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு இருக்கோம், டாலர்லாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ருப்பிக்கு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆர்பிஐ சைட்லேருந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.